நாம் துறவரம் என்னும் இறையடக்கலை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறையடக்கல் நமது பங்கில் மேலும் இறையடக்கல் பெருக வேண்டும் என்று நமது பங்கில் பிறந்து வளர்ந்து அருட்பணி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அருட்பணியாளர்கள் துறவியர்களுக்கும் சிறப்பாக மன்றாடுவோம். இறையடக்கல் என்பது ஒரு நாளில் வருகின்ற ஒரு பரிசல்ல, மாறாக குடும்பத்தில் நிலவும் பக்தி, ஒழுக்கம், நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் மனநிலை, இவைகளை ஒரு குழந்தையை இறைவழி செய்ய தூண்டுகின்றது. நமது பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா தமது சிறு பருவத்திலேயே பக்தியிலும் ஒழுக்கத்திலும் நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். இதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்களின் வளர்ப்பு என்றால் அது மிகையாகாது. இத்திருப்பலியில் நமது குடும்பத்தில் இல்லறத்தின் வழியே துறவரத்தை சந்திக்க நமது பிள்ளைகளுக்கு தேவையான அருளை தர வேண்டும் என்று நமது பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் கிரேசா வழியாக மன்றாடுவோம். நமது பிள்ளைகள் நாகரிக மோகம், கலாச்சார சீர்கேடு, மது, போதை, நுகர்வு வெறி, சிற்றின்ப அழைத்து செல்லும் பேராசை, சீரழிவுகள் போன்ற பிடிகளிலிருந்து விடுதலை அடைந்து இறை அழைத்தலை உணர்ந்து இறைபணியாற்ற வரவர வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, அனைவரையும் நமது பங்கின் ஆண்டு பெருவிழா முதல் நாளாகிய இன்று குடியேற்ற பவனியோடு தொடங்கி இந்த திருப்பலின் வழியாக இறைவனின் அன்பையும் அருளையும் ஆசிரியர் அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபித்து இறைவனின் ஆசிரியர் பெற நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற வேட்டவரம் மறைவட்டத்தின் முதன்மை தந்தை பேரருள் பணியை ஆரோக்கியசாமி அவர்களை, நமது பங்கு பேரவை இருக்கின்ற பக்த சபைகள் அனைத்து இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இப்பலியானது சிறப்பாக இந்த திருப்பொழி நிகழ்வை சிறப்பிக்கின்ற திருவாளர் அந்தோணி பிரபாகரன், தேவசகாயம், திருமதி மனத்தம்மாள் இவர்களின் குடும்ப நன்றிகளாகும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் சிறப்பாக இன்றைய நாளில் இந்த திருநிகழ்வை சிறப்பிக்கின்ற திருவுடைகள் மற்றும் திருப்பண்டங்களை வழங்கி இந்த திருப்பலியின் வழியாக இறைவனின் அருளை வேண்டியிருக்கும் திருவாளர் வேளாங்கண்ணி, திருமதி ஆரோக்கியமரி இவர்களின் குடும்ப நன்றிகளாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், இன்று தங்களது 2ஆம் ஆண்டு பிறந்தநாளை சிறப்பிக்கின்ற எல் அந்தோனி நியம் இவர்களின் குடும்ப நன்றிகளாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குழந்தை சங்கியம் வேளாங்கண்ணி ராஜ், ரேகா, ஜாய் சாவியோ, ஜோ சாவியோ, செல்லா, தீபன், பிரீத்தி, அருட்சகோதரிகள் மார்டினா, அல்சீலியா இவர்களின் குடும்ப நன்றிகளாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். இறுதி ஆண்டு நன்மையும் சபரிராஜ் குடும்ப நன்றிகளாகவும், ரினோ, பெல்சியா, சுகப்பிரசம் ஆனதற்கு நன்றிகளாகவும், ராபர்ட் கென்னடி, சரோஃபினா, அருட்பணியாளர் ஃபெலிக்ஸ், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அருட்பணியாளர் ஜான்சன், ஸ்டீஃபன் ராஜ், பிரியங்கா தாஸ், சோஃபியா, ஆரோக்கிய கிளமன், பவுலின், ஷீலா மற்றும் பேர பிள்ளைகள் உடல்நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். அருள்தாஸ், சவரியம்மா திருமண வாழ்வின் 50ஆம் ஆண்டு
நன்றி பலியாகும். இறைவன் இவர்களுக்கு நல்ல பலன்களை தரும்படியாகும். பேர குழந்தைகள் கல்வியில் முன்னேறவும் நன்றி பலியாகும். இன்று தனது 15வது பிறந்தநாளை கொண்டாடும் நெஸ்லின் திரேசா இவர்களின் உடல் உள்ள ஆன்மநலன்களுக்காகவும் கல்வியில் முன்னேற்றம் அடைய வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்ற குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். எல்லா இறைவனிடமும் இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உமது ஆட்சி எல்லோருக்கும் சிறுவருக்கும் உரியலாகும்படி செய்தீர். புனித தேசாவின் சிறுவழியை நாங்கள் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் ஏற்படுத்துவீராக. உமோடு தூயாவியாரை பொறுப்பிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆறுபோல் இறைவாழ்வு காய்கொண்டு செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 66, இறை சொற்றொடர்கள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அப்பலியுங்கள். அவளுக்காக
கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை இறையினத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஒளிக்காலமாக மறைந்திருந்த இந்த மறைப்பொருளின் திட்டம் என்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறை மக்கள் அனைவருக்கும் மிகவும் கலைவனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர் வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஒளிக்காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அனுப்பும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாழ்வை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவு நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல நம்மை தாழ்த்திக் கொண்டவரே விண்ணரசில் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, சங்கத்தை கொஞ்சம் கம்மியாக வெளியிட்டு ஏற்றியே சொல்லுறது கரெக்டாக பிரசங்க நேரத்தில் கரெக்டாக ஆயிடுச்சு. அதனால வெளியில் இருக்கிறவங்க தயவுசெய்து பொறுமையாக பக்தியோடு நாம் இந்த நிகழ்வை செய்வோம். ஜெனரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டதற்கு எல்லோரும் வெளியில் இருப்பவங்க தயவுசெய்து அமைதி காத்து இந்த நமது நிகழ்வில் பங்குபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நமது ஆலயம் திருவிழா இன்று தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய புனிதை குழந்தை தெரேசாம்மாள் அவர்களுடைய இந்த நிகழ்விலே நவநாளிலே அல்லது முதல் நாளிலே அவருக்கான கொடி ஏற்றி நாம் கோலாகலமாக நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே அவற்றுக்கு நம் புனிதின் சார்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். காரணம், இந்த விழா என்பது நமது பங்கிற்கு, நமது கிராமத்திற்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற நிலைதான் இருக்க வேண்டும்.
ஆண்டவர் இதற்காகத்தான் திருவிழாவை உருவாக்கினார். ஒவ்வொரு வருடமும் திருவிழா என்பது ஏதோ வெறும் சடங்குகளால் அல்ல, அது வெளி தோற்றங்களான மின்விளக்குகள் அல்லது வானவேடிக்கைகள் அது அல்ல, அதுவும் தேவை. காரணம் நம்ம எல்லாம் ஒன்றிணைக்கும் ஒரு செயல்தான் இந்த திருவிழா. அதையும் தாண்டி இந்த நாட்களிலே நம் புனிதையின் மூலமாக கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் திருவிழாவிலே அல்லது நம்ம நாள் திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும். வருடத்தில் 365 நாட்களிலும் நாம் பல நிலைகளிலே மிகவும் பிஸியாக இருப்போம். ஆனால் இந்த நாட்களிலே இறைவன் இந்த நாட்டில் ஒவ்வொரு நாளும் கொடியேற்றத்தோடு நின்று விடக்கூடாது, அல்லது அதுக்கு அடுத்து திருவிழா நாட்களில் மட்டும் வந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த நாட்களிலே நம்மையே தயாரிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய திருவிழாவின் நோக்கம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், படிக்க கேட்டோம். அந்த கொடி ஏற்றுகின்ற பொழுது குருவானவர் படித்த அந்த ஜபம், ஆண்டவரே இந்த கொடி மேலே உயர்த்தப்படுகிற பொழுது எங்கள் எண்ணங்களும் மேலே உயர்த்த வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். கீழ்மட்டத்தில் அல்ல, நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தியதாக, ஒவ்வொரு வருடமும் மேன்மை பொருந்தியதாக, பண்பட்டதாக, நமக்கென்று தனி கலாச்சாரம் என்பது இருக்கிறது. கிறிஸ்துவ கலாச்சாரம். இவர் கிறிஸ்தவன், இவர் கிறிஸ்தவன் என்று பிற சமயத்தினால் நம்மை அழைக்கின்ற பொழுது we are carrier of Christ. நாம் ஆண்டவர் இயேசுவை தாண்டி செல்லக்கூடியவர்கள். அந்த தாண்டி செல்லக்கூடியவர்களை நாம் ஆண்டவருடைய பிரதிபலிப்பாக இருக்கிறோம். The reflection of Jesus Christ, the embodiment of Christ என்று சொல்வார். அப்படி என்றால் நாம் ஆண்டவரை தாக்கி நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதனால நம்ம கிறிஸ்தவன் என்று சொல்றார். கிறிஸ்தவன் என்று சொல்றார். அது அர்த்தம் என்ன? இதோ போய் நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை அவன் பிரதிபலிக்கிறான். கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை அவன் பிரதிபலிக்கிறான். ஆனால் மற்ற சமயத்தில் அது கிடையாது. ஆனால் நமக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு பேர் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக என்று சொன்னால் என்ன? நம் புனிதை லிட்டில் ஃப்ளவர், சிறுமலர். இந்த சிறுமலர் அவருடைய நோக்கமே அல்லது அவருடைய ஆன்மீகமே என்ன சொன்னால், அவர் சொல்லுவது இந்த இயற்கை அல்லது இந்த காடுகளில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய மலராக நான் இருக்கிறேன். நமக்கு பிடித்த மலர் என்னன்னு சொன்னால் ஜாஸ்மின் சொல்லுவோம், மல்லிகை சொல்லுவோம், அல்லது நமக்கு பிடித்த மலர் எதுவோ இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு மூலையில் சிறு மலராக நான் இருக்கிறேன். அந்த சிறு மலரின் மூலமாக மற்றவர்களுக்கு நான் உதவி செய்வேன். இதுதான் நம் ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை பிரதிபலிக்கிறோம். அதைதான் புனிதை என்று நமக்கு வாழ்ந்து காட்டினார். அவரை பின்பற்ற நமக்கு அழைக்கப்படுகிறார். ஆக இந்த முன்னுரையோடு இன்றைய நாளின் சிந்தனை நாம் பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறு பருவத்தில் இறை அழைத்தலை உணர்ந்த நம் நிலை, இறை அழைத்தல். ஆண்டவர் பல்வேறு நிலைகளில் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஒரு சிலர் இல்லறத்தார், துறவரத்தார் இறைவன் அழைக்கிறார். அந்த துறவரம் என்பது இறை அழைத்தல் என்பது நாம் சிறு வயதிலேயே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம் புனிதை நமக்கு சொல்கிறார். அவர் எப்பொழுது இறை அழைத்தல் உணர்ந்ததாக கருதப்படுகிறார்? அவரது 15வது வயதிலே அவருடைய தாய் சிறு வயதிலே இறந்து போகின்ற பொழுது அவர் பல்வேறு இன்னல்களுக்கும் பல்வேறு கஷ்டங்களுக்கும் அவருடைய தந்தையாருடைய அரவணைப்பிலே நிச்சயமாக பெண் பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு தந்தை, ஒரு தாய் இருந்தால் பரவாயில்லை, ஒரு தந்தை அந்த பெண் குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தந்தை தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, சகோதரனுக்கு சகோதரனாக, நண்பனாக, எல்லாமாக அந்த குழந்தைகளுக்கு அவர் இருக்கிறார்கள். அதனால்தான் அவருடைய பெற்றோர்களும் நாம் நமது திருத்தந்தை பெனடிக்ட் 16 அவர்கள் புனித
அவர் உயர்த்தப்பட்டார். காரணம் பெற்றோர்கள் காட்டிய வழி. பெற்றோர்கள் அவர்கள் தாங்கள் ஒரு துறவியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த நிலையில் அவர்கள் ஆசை நிறைவேறாத சூழ்நிலையில் தன்னுடைய பிள்ளைகளை அவர் இறையழைத்திற்கு அர்ப்பணிக்கிறார். அந்த அர்ப்பணிப்பு எங்கிருந்து வருகிறது? அந்த குழந்தைகளிலிருந்து வருகிறது. அந்த குழந்தை நம்முடைய பிள்ளை 15 வயதில் இருக்கின்ற பொழுது அவர் ரோமிலே சுற்றுப்பிரகாரம் வருகின்ற பொழுது அந்த இடத்தில் இருந்த கோபாண்டவர்களுக்கு தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு அனுமதி கொடுங்கள். காரணம் சிறு வயதிலே யாரும் துறவரத்தை சேர்க்க மாட்டார்கள். எனக்கு மட்டும் எப்படியாவது அனுமதி கொடுங்கள், நான் உடனடியாக அந்த கார்மை சபையை நான் சேர வேண்டும் என்று அவள் ஆசை கொண்டு சேர்த்தார். அன்புக்குரியவர்களே, அதுதான் ஒரு அழகாக சொல்லுவார், கடவுள் கொடுத்து நினைப்பதை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. கடவுள் நமக்கென்று சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை நாம் தேடி கண்டுபிடித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலையில் நமக்கு சொல்லுகிற பாடமாக நாம் பார்க்க வேண்டும். அவர் சிறு வயதிலேயே நான் ஒரு துறவியாக மாற வேண்டும், துறவியாக மாறி ஒரு பெரிய பெரிய சுற்றியராகவோ மத ஜனங்களாகவோ அல்லது பெரிய ஒரு பொறுப்பிலோ இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. சாதாரண ஒரு நிலையில் நான் மற்றவர்களுக்கு வழி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர் இருந்தார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் இறைவனை பார்க்கின்ற பொழுது, அந்த அழைப்பிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, கடவுள் அன்புக்குரியவர்களே, நாம் இதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இறை அழைப்பிற்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஏதோ வானத்திலிருந்து நேரே குதித்து வந்தவர்கள் அல்ல. நம்மை போன்று நமது குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களுக்கும் பல பலவீனங்கள் இருக்கிறது, பல திறன்கள் இருக்கிறது, அல்லது எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுளின் பார்வையில் அவர்கள் உன்னதமானவர்கள். இதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், கடவுளுடைய அழைப்பை பெற்றவர்கள் யாருமே இதோ நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லவே இல்லை. கடவுள் மோசேயை அழைக்கிறார். மோசேயை அழைத்து, மோசே, என்னுடைய மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் படும் துன்பத்தை என் கண்களால் பார்க்கிறேன். அவர்கள் எழும் கூக்குரலை நான் கேட்கிறேன், நீ போய் என் மக்களை மீட்டுவார்கள் என்று அழைத்த பொழுது விடுதலை பயணம். உடனடியாக மோசே ஆண்டவர் சொல்லிட்டாரு, முச்சடியிலே ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். அவர் கடவுள் என்பது அவருக்கு தெரிகிறது. உடனடியாக கடவுளே நீ சொல்லிட்ட, அவன் போயிட்டாரா? பல சாதுகளை சொல்லுகிறார், ஆண்டவரே நான் ஆடு மேய்ப்போம், நான் எப்படி அந்த மக்கள் மீட்பது? முதல் கேள்வி. இல்ல நான் பார்க்கல, நீ போ. அப்புறம் உடனடியா நான் திட்டுவாய், பேச தெரியாது, நான் நாவாக இருப்பேன், நீ போ. ஆண்டவரே நாங்க போனா பேர் கேட்பாங்க, நான் என்ன சொல்றது? உன்னை யார் அனுப்பி கேட்பாங்க, நான் என்ன சொல்றது? அனுப்பியவர்தானே என்று அவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதிலளித்து இறுதியாக அவரை அனுப்புகிறார். சென்று வா என்று சொல்கிறார். கடவுளுடைய அழைப்பை உடனடியாக மோசே ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததாக எசாயா பார்க்கிறோம். எசாயா இறைவாக்கிலே எசாயா முதல் அதிகாரத்தில் அவருடைய அழைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் தூய்மையற்ற நாமுடையவன், நான் எப்படி உன்னுடைய வார்த்தையை சொல்ல முடியும்? நீ போ, உன்னுடைய நாவில் என் நெருப்பை வைத்து சுத்தரிப்பேன் என்று சொல்கிறார். அதே போன்று இறைவனை அழைக்கின்ற பொழுது கூட அவர் உடனடியாக நான் போகிறேன் என்று சொல்லுங்கள். நான் எப்படி எனக்கு பேச தெரியாது, அவரும் நான் திட்டுவாய் என்று சொல்கிறார். அதே போன்று யோனா இறைவாக்கினர் கடவுள் அழைக்கும் என்ன சொல்கிறார்? ஐயோ அந்த மக்களை அழித்துட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒழுங்கடிச்சு ஓடாக நகருக்கு போகுது. அந்த இடத்துல முசுக்கட்டை மரத்தின் அடியிலே உட்கார்ந்து
தூக்கி விடுறாரு. அவர் நினைச்சுட்டாரு கடவுளுக்கு முன்னாடி நான் போய் ஓடி ஒழிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனால் யோனாவை தான் கடவுள் அழுப்பி அந்த நினைவை மக்களை மனதில் வச்சிருந்தார். ஆமோசினை வாழ்க்கையினர் அழைத்த பொழுது ஆண்டவரே நான் வருகிறேன் சொன்னாரு. இல்லை, நான் ஆடுமை போனேன், காட்டு அத்திமரத்தின் தோட்டக்காரன், தண்ணீர் பாய்ச்சுவோம், நான் எப்படி இந்த பணியை செய்வேன் என்று சொன்னார். இறுதியாக அன்னை மரியாதை அழைக்கும் போது உடனடியாக நான் வருகிறேன் சொன்னாரா? இல்லை. இது எப்படி ஆகும்? நானே கடவுளை அறியேனே, இது எப்படி ஆகும்? பாருங்க, கடவுள் அழைப்பு பெற்ற அனைவருமே தொடக்கத்திலே நோய் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம் தாய் அனைவரையாக. ஆனால் கடவுள் யாரை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அவர்கள் இப்படிதான் பேசுவார்கள். இறுதியில் தன் வழியில் அவர்களை வரவழைத்து அவரை மேம்படுத்தினார். இதைதான் நாம் இறை அழைத்ததற்குரிய அந்த புனிதத்தை மார்பிடம் வந்து கொள்கிறேன். கடவுளுடைய அழைப்பை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கடவுளுக்கு தெரியும், இவன் நீதான் வாங்கி இருக்கு, என்னுடைய வலையில் உன்னால் தப்பிக்க முடியாது, நீ எப்படி போவான், ஆனால் நீதான் வருவாய் என்று அழைத்த கடவுள் எல்லோரையும் அவர் தன் பணிக்காக அழைத்து அவரை மிகப்பெரிய ஆளாக உயர்த்தினார். அதனால்தான் ஆண்டவர் அழைப்பு பெற்றவர்கள் அனைவரும் மிகப்பெரிய திறமையாளர்கள் அல்ல. ஆனால் அவரை அழைத்த பிறகு கடவுள் அவருடைய கதிர்வர்களாக மாற்றுகிறார். அப்படிதான் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆகவே இறை அழைத்தலை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடவுளுடைய அழைப்பை நாம் புறத்தள்ளிவிடக்கூடாது. அதைதான் நாம் புரிதை செய்தால் அதனால் தான் மிக பெரிய புரிதையாக உலகம் முழுவதும் வருஷப்படுகிறார். ஆக இறைவன் அழைத்த அழைப்பை கடவுள் ஆண்டவர் இயேசுவும் கூட அவர் அழைத்த சீடர்கள் பார்த்து ஒரு சாதாரண நிலையில் இருந்தவர்கள், மீன்பிடி தொழில் செய்து வந்தவர்கள், அதுவும் கலிலேயா நாட்டில் இருந்து அவர் அழைத்தார்கள். அந்த கலிலேயா நாடு என்பது நமக்கு இப்போ சென்னை, வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை போன்று வடசென்னை தான் கலிலேயா. அங்கே யாரும் சாதாரண தொழில் செய்தவர்கள், மீன்பிடி தொழில், தச்சு வேலை, ஆடு மாடு மேற்கொண்ட வேலை, இவரையெல்லாம் செய்வோம். இவர்களுக்கு தான் கடவுள் அழைத்தார். ஆனால் மெத்த படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த யூதேயா நாட்டிலே மறைநூல் வல்லுநர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், தலைமை குருக்கள், இவர்களுடைய மத்தியில் எந்த சீடரையும் அவர் அழைக்கவில்லை. இதற்கு அர்த்தம் என்ன? கடவுள் யாரை அழைத்தாரோ அவர்களை அவர் உயர்த்தினார், அவர்களை அவர் தகுதி உள்ளவராக்கினார். இதைதான் நாம் இன்றைய நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய பங்கிலே நம்முடைய பிள்ளைகளை இறை அழைத்ததற்காக நாம் அனுப்பது உற்சாகப்படுத்த வேண்டும். அன்று சிறுவன் சாமுவேலை கடவுள் அழைத்ததின் போது, இதோ நான் ஆண்டவரை நீ யாருக்கு பேசுகின்ற பொழுது ஆண்டவரை பேசும் அடியை நான் கேட்கிறேன் என்று சொல்லி கொடுத்ததை போன்று ஒவ்வொரு பெற்றோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிதான் இந்த இறை அழைத்தை நாம் பிரிக்க செய்ய வேண்டும். அதே போன்று இறை அழைத்தல் பெற்ற குடும்பம் தர்மஸ்து சொல்லுவார், எந்த ஒரு குடும்பம் இறை அழைத்தல் பெற்றிருக்கிறதோ அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். உடனடியாக சாமியாருக்கு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, இல்ல வெளிநாட்டில் போய் தாளத்தாள கொண்டு வருவாங்க. இது வந்து பொறாமை நான் பேசுறேன் இருக்கலாம். ஆனால் கடவுள் அதை தாண்டி அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதுதான் உண்மை. அதனால்தான் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு இறை அழைத்தலை நாம் அனுப்ப வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம குழந்தைங்கள அனுப்ப மாட்டேன். என் குழந்தை டாக்டர் ஆகும், என் குழந்தை வக்கீல் ஆகும், என் குழந்தை இன்ஜினியர் ஆகும். ஆனா மூணாவது குழந்தை மட்டும் சாயங்காலம் ஆகணும் அவரை கூட பேசிட்டு நான் பண்ணுவாங்க. நம்ம பொங்கல் நடக்காது. பல இடங்களில் என்ன நடக்குனாக்கா
தெரியுங்களா? குஷியில் வந்து மங்கள வார்த்தை சொல்லுவார். மங்கள வார்த்தை தெரியுமா? அழுகும்படியே இல்லை. எனக்கு வந்து ஆட்டப்படியே வந்தாக்கா அந்த குடிகாரர்களுக்கு சாமி தான் முதல் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நேரா வரும். அவன் அம்மாவை பற்றி இருப்பான், ஆத்தாவுக்கு அப்பாவை பற்றி இருப்பான். அவங்க அம்மா அவருக்காக ஜெபம் இருப்பான் ஊர்ல உட்காந்து. அந்த மாதிரி நான் குழந்தை நான் கஷ்டப்படக்கூடாது, என் குழந்தை நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் முடித்து முடிப்பான். ஆனால் இதை அடைவது என்பது இதையும் தாண்டி கடவுளுக்கு என் வீட்டிலிருந்து என் குடும்பம், அதுதான் நம்ம குடும்பம். எத்தனை பேர் அவங்க வீட்டில் சிஸ்டா இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க சிஸ்டம் தான், ஃபாதர் சிஸ்டம் தான் நினைச்சாங்க. இது நம்பிக்கையின் பார்வையில் நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதனுடைய பொருளை நாம் வந்து கொள்ள முடியும். ஆனா இப்ப யாரு சாமி ஒரே ஒரு குழந்தை தான், நான் என் குழந்தை எப்படி சாமி நான் சாமிடா அது சிஸ்டம் ஒரு பொருள். நம்ம ஊர்ல எத்தனை தெரியல. எங்க ஊர்லாம் ஓலை எழுதி வரும்போது கேட்பேன், ஓலை எழுதி முடிச்சுட்டு சரியப்பா குழந்தை ஏதாவது திருமணம் ஆயிடுச்சு, எத்தனை குழந்தை அவன் ரொம்ப அப்படியே வைக்கப்படுவாங்க. 2 சாமி எடுத்தா கேன்சர் போ எல்லாம் வைக்கணும். என்ன சாமி 5 குழந்தை 5 பேர் இருக்கிற ஊர் 5 பேர். அது மட்டும் நம்ம ஏதோ பக்கத்து நம்ம பக்கத்து ஆமா 5 குழந்தை படிக்க வச்சுருவாரு அப்படின்னு ஞாபகம் நினைச்சு சொல்லிட்டு போனாங்க. அப்பதான் நம்மளுடைய உண்மைத்தன்மை புரிய வைக்கும். ஏன்னா எங்க ஊர்லயே நடந்துச்சு. ஒரு அம்மா அந்த பையனுக்கு ஓலை எழுதி வராங்க. ஓலை வரும்போது நான் சொன்ன டைம்ல வரல, ஒரு நாள் லேட்டா வர போக வந்துச்சு. அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணி பத்தி பார்த்து கடைசி வரைக்கும் வரல. ஏமா இவங்க லேட்டா வைப்போம், ஓலை எழுதி வைப்போம். அந்த அம்மா இவங்க சொன்ன ஓ நாடா என்ன வேணும் சாமி, எங்க வீட்டுல 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு வந்து ஏதோ லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ணிடுச்சு. என் பையன் ஒரே பையன். எங்க கனவு சுகர்ல காடு வெட்டிட்டாங்க. அவர் படுத்த இருக்கார். நான் தான் பார்த்து எல்லாத்தையும் முடியும். என் பையன் ஒரு கூட நான் ஒரு கூட. அப்பொழுதுதான் நான் கேட்டேன், உங்க வீட்டுல எத்தனை பேருமா? உங்க வீட்டுல யாரு? அவங்க பிறந்த வீட்டுல நான் 9 பேர் பார்த்தேன். 9 பேர். அந்த ஒரே ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு இவர்கள் படும் அவஸ்தை. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு 4 பேர், ஒரு 3 பையன் ஒரு தம்பிக்கு அண்ணனுக்கு இருந்தாக்கா எவ்வளவு ஒரு சப்போர்ட்டா இருக்கு. நீ மற்றவர்கள் இதை பாரியா? ஆமா கரெக்டா. நீங்க நம்ம வளர்க்கறதுக்கு போயிடுவோம். நம்ம என்னது, நம்ம அழகா பையனை படிக்க வச்சு நல்லா படிக்க வச்சு அவன் ஒரு நல்ல டாக்டர் ஆகிட்டு போயிடுவார், போய் மேலே போயிடுவார். அந்த ஒரே பையன் தனியாக எவ்வளவு கஷ்டப்படுவான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம என்ன சொல்றோம், கடவுள் கொடுக்கிற அந்த கொடையை ஏன் நாம் தடுக்க வேண்டும்? அப்பொழுது நாம் 5 குழந்தைகள் பெற்று ஒரு குழந்தை கடவுளுக்காக கொடுப்பதிலே என்ன தவறு? ஆசீர்வாதம் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. இதை நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரைட்டு கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் இறைவன் கொடுக்கின்ற அந்த கொடையை நாம் தடை செய்யக்கூடாது. ஆகவே இப்பொழுது போனவங்க முடிச்சிருங்க, இனிமேல் பட்டு திருமணம் செய்பவர்கள் எங்க வீரப்பாளர் 5 குழந்தைகள் பெற்று சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதுல ஒன்று கடவுளுக்காக காணிக்கும் அந்த ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க. ஆகவே நம்முடைய குழந்தை சிறு வயதிலேயே அந்த இறை அழைத்தலை உணர்ந்ததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறை அழைத்தல் என்பது மற்ற அழைப்பு கொண்டு அல்ல. Professional, it is not a professional. It is a call. God's call. கடவுளுடைய அழைப்பு. அந்த கடவுளுடைய அழைப்பு என்பது தானாக இறை அழைத்தல் வர வேண்டும். என் பையனை சாமியார் ஆகிடுவேன், என் பெண்ணை அவங்க சிஸ்டர் ஆகிடுவேன், அவன் நினைச்சிட்டு சிஸ்டர் ஆகிட்டானா சாமியார் ஆகிட்டான், அவன் அழைப்பு இருந்தால் தான் அவர் அதில் நிலை நிற்க முடியும். இல்லை என்றால்
என்னதான் ஒரு பாதுகாப்பு அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, என்னதான் ஒரு அரசமையாக இருந்தாலும் அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. என் அப்பா என் அம்மா ஆசைப்பட்டு நான் வந்தேன். காரணம் கடவுளுடைய அழைப்பு. அந்த கடவுளுடைய அழைப்பு இருக்கின்ற பொழுதுதான் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். என்னதான் கஷ்டங்கள் வந்தால் நிச்சயமாக சாதாரண விஷயம் அல்ல. இதை அழைத்தல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. காரணம் நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறோம். அவருடைய அடையாள சிலுவை. இந்த சிலுவையை ஒவ்வொரு நாளும் தூக்கிக் கொண்டு அவர் பின்பற்ற வேண்டும். ஆக நாம் இதை அழைத்தல் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அருட்சாதம். ஆக எனது வீட்டில் எனது குடும்பத்தில் என் குழந்தையை நான் கடவுளுக்காக அர்ப்பணிப்பேன் என்ற உணர்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் சாயங்காலம் கேட்கலாம்? பின்னாடி என்ன பாக்குறேன், இங்க பாப்பா கேட்கலாம், எழுதுடா அனந்தம் எழுதுறோம். எழுதுடா. வெரி குட். மின்னவா மின்னவா மின்னவா. இந்த பக்கம் யார் சிஸ்டா போறீங்க? பையனாக்க வராங்க, சிஸ்டருக்கு கை போட்டு பையனுக்கு வராங்க, பொண்ணுக்கு நல்ல சிஸ்டர் ஆகணும். வெரி குட். ஐயோ மாநிலக்காக ஏறும். அப்படியே அந்த பக்கம் மக்கள் பக்கத்துக்கு உங்க பேர் என்னடா? ரெவரண்ட் ஃபாதர் பீட்டர் பெர்னாண்டோ இப்ப உருவாயிட்டார். கேட்டீங்களா? உங்களுக்கு வெரி குட். உங்க பேர் என்ன? அஸ்மிதா. ரெவரண்ட் சிஸ்டர் அஸ்மிதா. கேட்டீங்க? அதனால முதல்ல பிள்ளைகள் இனிமேல் நம்ம உற்சாகப்படுத்துகிற போது நாம் இல்லத்திலே தொடர்பு அதிகமாக தேவை. எந்த ஊரிலே அதிகமான இறையழைப்பு இருக்கிறதோ அந்த பங்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பங்கு என்று சொல்லுவாங்க. ஆகவே என் பிள்ளைய வந்து டாக்டர் அதுமாரி எல்லாம் நினைச்சு வேண்டியது டாக்டர் ஆகிட்டு என் பிள்ளை என்ஜினியர் ஆகிட்டாங்கன்னா எப்படி இருக்கிறாங்க? இக்கரைக்கு அக்கறை பற்றி கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் எந்த அழைப்பும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே இதை பிள்ளைகள் மத்தியிலே நாம் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்ற நிலையிலே அது கடவுளுடைய அழைப்பு. அப்ப என்ன பண்ண அந்த பையனை இப்ப 2 பேர் ரெவரண்ட் ஃபாதர் பெர்னாண்டோ அவன் என்ன பண்ணணும்? தினந்தோறும் கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு பூசை செய்யணும். இதையெல்லாம் ஆன்மீக காரியத்தில் கெட்ட பழக்கம். ஒரு சிலர் பூசிக்க போனாங்க, என்னமோ இங்க கெட்ட பழக்கம் சொல்லி கொடுக்குற மாதிரி பூசிக்கு போவார். என் பையன் அங்கே போன சாமி, டியூஷன் போன சாமி. டியூஷன் போயிருந்தா நம்ம என்ன பெரிய மார்க் வாங்கிட்டான் அந்த 1/2 மணி நேரத்துல. இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே கடவுளுடைய துணை இல்லாமல் நாம் எதையும் நம் வாழ்க்கையில் செய்ய முடியாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் யாரும் எதையும் சாதிக்க முடியாது. ஆகவே அந்த இளைஞர்களை நாம் சிறு வயதிலிருந்து உருவாக்க நம்மையே நாம் தயாரிப்போம். நம்முடைய குழந்தைகளை நாம் ஆசீர்வாதம் குழந்தைகளாக மாற்ற நாம் உருவெடுப்போம். அப்பொழுது நமது பங்கு பல ஆசீர்வாதங்களை பெற்ற பங்காக நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இறையழைப்பை செய்யுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும் அது வேற மட்டும் சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு குடும்பத்தில ஒரு ஃபாதர் ஒரு சிஸ்டரா இருப்பாங்க. மினிசிட்டி மாதிரி இருப்பாங்க. மினிசிட்டி உடனடியாக அப்ப சாமியோட சந்தாசம் நினைச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் எல்லாம். ஆகவே இது நமக்கு தெரிய மாட்டோம், புரிய மாட்டோம். ஆகவே நல்ல நிலையில் நாம் உணர்ந்து கொண்டு நம் குழந்தையின் பாதையில் பிள்ளைகளை இறையழைத்து ஊக்குவிக்க நம்மையே நாம் முன்வருவோம். அப்பொழுது நம்முடைய குடும்பம் நமது பங்கு ஆசீர்வாதம் பங்காக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொண்டு நமது குழந்தையின் மூலமாக நமது ஊரிலே இறையழைத்தை பெருக நாம் முயற்சி செய்வோம். நமது ஊரில் எத்தனை பாதம் சொல்றாங்க? எத்தனை பாதம்? 11. சரி, சிஸ்டர் தயவு செய்து இது உடனடியாக பாருங்களா அவங்க முடிக்கிறாரு புரியுதுங்களா? இது கண்டிப்பா எத்தனை பேர் இருக்க 4 பேருக்கு பாருங்க சேர்த்து. ஓகேவா? சார் அது பிள்ளைங்களுக்கு கேட்டு சொல்லுங்க. புரியுதுங்களா? ஏன்னாக்கா ஒவ்வொரு நமது பங்கிலே நிறைய
நல்ல அருமையான குருக்கள் இருக்கிறார்கள், பல இடங்களில் உள்ள அருமையான பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அருட்சகோதரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்காக இந்த திருப்பலியை நாம் கொண்டாடுவோம். அவருடைய பெற்றோர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாம் இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே நாம் ஜெபிப்போம். காரணம், அவர்கள் கடவுளுடைய அழைத்தலில் முழுமையான இறை அழைத்தல் பெற்றவர்களால் நாளும் வளர அவர்களுக்காக இந்த நாளிலே சிறப்பான அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளர் நாட்டை நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருந்து கொண்டு மண்ணுலகிற்கு ரோஜா மலர்ந்து இறைவனின் அருளை புரிந்து கொண்டே இருப்பேன் வாக்குறுதி அளித்த நம் பாதுகாவலர் குழந்தை இயேசு தெரேசா வழியாக எல்லாம் இறைவனிடம் நமது மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு எழுப்புவோம். திருத்தந்தை ஆயர்கள் மறைபணியாளர்கள் அனைவரும் தன் விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்ற தேவையான அருளை தர வேண்டும் என்றும் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். தாழ்ச்சி, எளிமை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு போன்ற சிறு மலரில் சிறு வழியில் வாழ்ந்து அவற்றில் உமது இருப்பை கண்டுணர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் உம் அன்பையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் உலகெங்கும் எடுத்துரைக்கும் திருத்தொழிலாக வாழவும் எங்களை இயலாமை மற்றும் பலவீனங்களில் உமது பேரன்பு மற்றும் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து உண்மையை சார்ந்திருக்க வரமருள வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். உம்மை முழுமையாக நம்பாத எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் உமது பேரன்பை எடுத்து சொல்லி நம்பிக்கையின் ஊற்றுகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரை மன்றாடுகின்றோம். என் குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களின் மீது உமது பேரன்பையும் இரக்கத்தையும் காட்டி அவர்களை மன்னித்து உமது வான்வீட்டில் சேர்த்தருள வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக கொண்டாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாமே இவர்களுக்கு ஏற்றாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித தெரேசாவின் மேலும் வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேருமைகள் உமக்கு உணர்வாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் புண்ணியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையால் கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராக எங்களுக்கு நீர் அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாதென்று உயிர் பூண்ட எழுந்து செய்தார். ஆகவினால் வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலா பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை புரிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உணம் கணிந்து தம்மை கையெழுத்தவோ
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உம் திருமணம் நமக்கு ஊழியக்குரிய தகுந்த வேலைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்குகளை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உங்கள் தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் மறைமாவட்ட பரிவாளர் சான்றாளர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோம் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியிலும் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளை கண்டித்தாயான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை கற்பிக்கப்பட்டு இதை படிப்பதையால் பயிற்சி பெற்றலாம். துணிந்து வாழுவோம்.
எங்களை ஆண்டவரே, தீமையத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையும் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளிக்கிறது திருவுளம் கொள்கிறாக. என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் இயேசு, இவர்தான் உன் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே உன்னை நான் தேர்ந்து கொண்டேன் என்று நம் இதையும் நம்மையும் அழைக்கிறார். இந்த அருமையான மாற்றப்படுமே இதோ நம் பாதுகாப்புடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற முதல் நாளிலே ஏற்பாடு செய்திருக்கிறது திருவிழத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருடைய பேர் பெற்றோர்
எல்லோரும் உமது இரக்கத்தை பெற்றிடாரும் கொண்டிருந்தார். நாங்கள் உன்னை திருமணமா அதே அன்பின் ஆற்றலை எங்களிடம் பற்றியே செய்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நன்றிகள் நமது நன்றியாலும் புகழுரையாலும் இறைவன் மாற்றுவது எவ்வகையிலும் ஏற்றம் பெறாதெனில் அது நம் நம்பிக்கை வாழ்வை கட்டியெழுப்ப உதவுகிறது. நமது கடந்த காலங்களில் நாம் இறைவனிலிருந்து நமது பாதுகாவலர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளும் நமது எதிர்காலத்தை நம்பிக்கையால் நிரப்புகின்றன. எனவே நமது நன்றி உணர்வை வெளிப்படுத்தி இப்போது நாம் கொண்டாடுவோம். ஆவியின் வழியில் எங்களை அன்றாட தூய்மைத்து இறை வார்த்தையாலும் அருளடையாளங்களாலும் ஆன்மீக ஊனமளித்து வளர செய்வதற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உலகின் மாற்றங்கள், உறவின் ஏமாற்றங்கள் இவற்றின் நடுவிலும் உமது நிலையான அன்பின் பராமரிப்பு எங்களுக்கு ஆற்றலாகவும் அரணாகவும் கடைக்கலன் கோட்டையாகவும் இருந்து காத்து வருவதற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். வேந்தன மொழியில் எங்களை வழிநடத்தி இயலாதவற்றை நடத்தி கொடுத்து எங்கள் வாழ்வை நிறைவாக்கிக் கொண்டிருக்கும் உமது மீட்புக்குள் அருளுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நவநாட்களில் நாங்கள் மூடி எடுத்த விண்ணப்பங்களை உமது திருவுளப்படி நிறைவேற்றி கொடுத்தமைக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். வாழ்வின் இடர்பாடுகளிலிருந்தும் எதிர்பாராத துன்பங்கள், ஆபத்துகளிலிருந்தும் நோயின் பிடியிலிருந்தும் பொருளாதார கட்டுப்பாடுகளிலிருந்தும் அமைதியற்ற உறவு நிலைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து காப்பாற்றுவதற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். நமது தனிப்பட்ட நன்றிகளை அமைதியுடன் இப்பொழுது நாம் செலுத்துவோம். அனைவரும் உலகால் படிக்கிறோம். வல்லமை மிகுந்த மன்னாட்டு குழந்தை இயேசுவின் திரேசாவே, சிறுமலரே, மதுராமற்ற மாணிக்கமே, மனிதத்தை வளர்க்கவும் நம்பிக்கை இழந்தோருக்கு ஊக்கமளிக்கவும் இறைவன் உண்மை கருவியாக தேர்ந்தெடுத்தாரே. இந்த அவனாற்றில் கலந்து கொண்டு மன்னார்கள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்ததும் எங்களை வாழ்த்துவதையும் துன்பத் துயரங்கள், வறுமை வேதனைகள், கடன் தொல்லைகள், உறவு சிக்கல்களை நீக்கியதும் சிறு பிள்ளைகளுக்கு உண்மை போல் இறையன்பையும் இறையச்சத்தையும் ஞானத்தையும் நல்லொழுக்கத்தையும் இளைஞர் நம்பிக்கைக்கு பகுத்தறிவையும் நல்ல எதிர்காலத்தையும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்வையும் குழந்தைகள் வேண்டுவோருக்கு விரைவில் குழந்தை செல்வத்தையும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாழ்க்கையும் பெரியோர்களுக்கு நோயற்ற வாழ்வையும் முதியோருக்கு முதுமையின் வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளும் ஆற்றலையும் தந்தவர்களும் நாங்கள் அனைவரும் அறிவிலும் ஆற்றலிலும் ஆர்வத்திலும் ஆரோக்கியமும் வளர உதவிகளும் எங்களின் சமூக பொருளாதார தேவைகளை உலகிற்கு கொடுத்தது. வன்முறை செய்திகள், நோய் நொடிகள், விபத்துகள், ஆபத்துகள் போன்றவற்றிலிருந்து எங்களை விடுவித்து காத்தது. எங்களிடம் ஜெப உதவி கேட்டுக்கொண்டோர் அனைவருக்கும் உதவியை தந்தது. அன்றாடம் நாங்கள் சந்திக்கும் சவால்கள், சங்கடங்கள், வெற்றி தோல்விகள், ஏற்ற இறக்கங்கள், நன்மை தீமைகள் அனைத்தையும் முறையாக அறிந்து சரியாக புரிந்து நேர்முறையாக செயல்படவும் எம் சமூகத்தின் பொறுப்பாளராகவும் பாதுகாவலராகவும் இறையாட்சியை இம்மண்ணிற்கு கொண்டு வரும் இறை வாழ்க்கையாகவும் வாழ வரத்தாரும் நமது தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்கு
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாக. குழந்தை இயேசுவின் புனித திரேசாவே, அன்பு சகோதர சகோதரிகளே, இது நன்றி நேரம். இந்த ஆண்டு பெருவிழாவின் முதல் நாளாக இன்று பல இறை அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம், இறை ஆசிரியரை பெற்றிருக்கின்றோம். மழை வழியாக மக்களின் ஒத்துழைப்பு, பல நல்குணங்களின் அயராத உழைப்பு என்று பல நிலைகளில் இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலாக எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அன்னை மரியாவுக்கும் நமது பாதுகாவலர் குழந்தை இயேசு திரேசாவுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாள் மிகச் சிறப்பான முறையில் தொடங்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பான தயாரிப்பு பணிகள் எல்லாமே மிக அருமையாக நடந்தே இருக்கின்றது. கரண்டில் இருந்து நமது தவறு இல்லை, அதனால் அதை பற்றி நாம் பெரிதுபடுத்த வேண்டாம். அது இயற்கை, அது செயற்கை கூட இருக்கலாம். மழை வந்தால் கரண்ட் ஆஃப் பண்ணணும் இல்லையா? அதனால் அதை தவிர்த்து பார்க்கின்ற பொழுது எல்லாருமே இந்த நாள் நல்ல முறையில் நடைபெற பாலை வளத்தை அலங்காரம் செய்வது, தூய்மை செய்வது, சுத்தம் செய்வது, திருவழிபாட்டிற்கு ஆர்வத்தோடு பங்கு பெறுவது என்று பள்ளி மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு பரிசல் பரவாயில்லை சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இந்த திருப்பலிக்கு வந்து நாங்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இன்றைய நாளை சிறப்பித்த குழந்தை யோசேப் பங்கேற்பை சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புகளே, எப்பொழுதுமே நமது அழைப்பை ஏற்று இல்லை என்று சொல்லாமல், முகம் போனாமல் நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்காக இந்த திருப்பொழியை ஏற்றி இந்த திருப்பலியை நிறைவேற்றி அருமையான மறைமுறை வழியாக இறைவனின் அருளை ஆசிரியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நமது மறைமாட்ட முதன்மை தந்தை பேரருள் பணி ஆரோக்கிய சாமி அவர்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதுமே தந்தை அவர்கள் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பராக, சகோதரராக, சக தோழனாக என்னை பாதித்து மதித்து இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்து வருகின்றார். தந்தை அவர்களை எனக்கு நான் சேர்ப்பட்ட அசிஸ்டண்டாக இருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு பழக்கம். அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் இல்லை, தெரியும், ஆனால் அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. அன்று 2010 இருந்து இன்று வரை அவர் எனக்கு நல்ல நண்பராக பல ஆழமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கும் விமர்சன பார்வைக்கும் உட்பட்ட ஒரு கலந்தாலோசிக்கிற ஒரு தந்தையாக என்னுடன் இருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நமது பங்கின் சார்பாக நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பொன்னாடையை தந்தை அவர் கொண்டு வருமாறு நம்மோடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்புக்குள்ளே இந்த நாளை சிறப்பித்த இந்த குடும்பத்தினருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் முதலிருந்தே ரொம்ப படு ஆக்டிவாக இருந்தாங்க. ஆகஸ்ட் மாதம் என்னெல்லாம் சொல்லி ஃபாதர் நாங்கள் எல்லாம் சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரு பவனியை அலங்கரித்தது மேலக்காரர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அன்னதானம் வழங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை திரேசாவின் வாழ்க்கை வரலாறானது நமக்கு அச்சரிக்கப்பட்டு நமது பார்வைக்கு வந்திருக்கிறது. பாதி பேர் குழந்தை திரேசா பற்றி தெரியாது. அப்படிதானே? அவர்கள் எப்போ பிறந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்றத தெரியாது. ஆனால் இந்த இதை நீங்கள் தயவுசெய்து படிச்சுன்னா திருவிழா முடிந்த உடனே விவிலிய வாரம் நடைபெறும், பல போட்டிகள் நடைபெறும். கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கும். எனவே தயவுசெய்து குழந்தை திரேசா பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. குழந்தை திரேசா பற்றி தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இறை அழைத்தல் நம்மளோட நிறையா ஆகும். இது 30வது
ஆண்டு பெருவிழா. ஏறக்குறைய 30 ஃபாதர்ஸ் இருந்தோம், 30 சிஸ்டர்ஸ் இந்த ஊரில் இருந்தோம். 33 அப்படி அப்போ 33 பேர் இருக்கணும். சரிங்களா? ஒரு ஆண்டிற்கு ஒரு அருள் பணியாளர், அருள் கண்ணீர் என்று நாம் நினைத்து வைத்துக் கொண்டால் நிச்சயமாக 30க்கு மேலே நாங்கள் இருக்கணும். ஃபாதர் திடீர்னு கேட்டார், எத்தனை பேர் ஃபாதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கை தூணும். ஆனால் நம்ம ஊரில் இல்லை. அவன் எனக்கு வெளியில தான் நாங்கள் உள்ள வரும்போது கேட்டேன், யாரும் ஒருத்தர் கை தூணும். யார் அவன் பார்த்தா எட்டி பார்த்தா அவன் பீட்டர் பண்ணான். அதான பார்த்தா நம்ம யாரோ ஒருத்தர் திரும்பி நான் சொன்னேன். ஏன்னா 4 பேர் கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க. ஆனாலும் யார் அந்த பிள்ளைகள் உண்மையிலேயே தகுதி உள்ளவர்கள், உங்களுக்கு இறைவனின் அருளும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் 5 மாதம் இருக்குவாங்க. அதை வந்து என்ன பண்ணுங்க, ஃபாதர் அனுப்புங்க, சிஸ்டர் அனுப்புங்க. ஒரே ஒரு ஆண்டு தான் பரவாயில்ல, ஒரே ஒரு பெண் தான் பரவாயில்ல. என்ன பண்ணலாம், நீங்கள் இறை இடத்துக்கு அனுப்பலாம். அனுப்பக்கூடாத சட்டமே இல்லை. சரிங்களா? இறைவன் உங்களை பார்த்துக் கொள்வார். எனவே இறையழைத்தல் தான் முக்கியம் என்பதை உணர்ந்து நாம் இந்த நாளை தொடங்குகின்றோம். எனவே இந்த நாளை சிறப்பித்த திருவாளர் அந்தோணி பிரபாகரன், தேவசகாயம், திருமதி மனத்தம்மான், இந்த குடும்பத்தினர் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் இந்த தம்பதியினர் முன்னாடி வந்தால் அவர்களுக்கு நமது மரியாதையை நாம் செலுத்துகின்றோம். இந்த முன்னாடி அறிவித்து அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இருக்காங்களா? இருக்காங்களா? இவர்களுக்கு நமது மரியாதையை அறிவிக்க, முன்னோடி அறிவிக்க மறைவற்ற முதல்வர் தந்தைகளை அன்போடு அழைக்கின்றோம். அன்புகளே, இன்று ஒரு தம்பதியினர் தங்களது திருமண வாழ்வில் 50வது ஆண்டை சிறப்பிக்கிறார்கள். வழக்கமான 10 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் அப்படின்னாலே நான் சிறப்பிப்பதில்லை. அது யாரும் தெரியல. இருந்தாலும் நீங்கள் முன்னாடி வாங்க. உண்மையிலேயே இந்த இறைவனின் அருள் கொடை. எனவே திருமண வாழ்வில் 50வது ஆண்டை சிறப்பிக்கின்ற அந்த தம்பதிகளுக்கெல்லாம் தயவு செய்து முன்னே ஒரு மரபு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இருக்காங்களா? இல்லையா? அன்புக்குள்ளே மீண்டும் ஒரு முறை இந்த ஆண்டு திருவிழா நல்ல முறையில் அமைய மிகச் சிறப்பான முறையில் தங்கள் உடல் உழைப்பை நல்கியிருக்கிறீர்கள். நான் உண்மையிலேயே அதே ஒரு புதுமையாக பார்க்கிறேன். 3 நாட்களுக்கு முன்பாகவே நிறைய நற்குணங்கள் ஆலயத்திற்கு வந்து தூய்மை செய்து இளைஞர்கள் வந்து அவர் சொன்னாங்கன்னா கல்யாணம் பண்ண குட்டி கூட வந்து அதை ரெடி பண்ணாங்கன்னா அதை பார்க்குறேன். 2 மணி, 3 மணி, 12 மணி எல்லாமே எக்ஸ்ட்ரா டைம் தான். 9 மணிக்கு வந்து இவ்வளோ சிறப்பாக செய்திருக்கிறார்கள். உண்மையிலே நான் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நிறைய பேர் நன்றி செலுத்த வேண்டியிருக்கின்றது. திருவிழாவுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். எனவே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு, இன்றைக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊரில் ஃபாதர் என்ன ஒரு கமெண்ட் அடிப்பார், இன்னைக்கு பண்ணால் எல்லாரும் வருவாங்க, அதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லுது. தயவுசெய்து அப்படி இருக்கக்கூடாது. தினந்தோறும் நீங்கள் இந்த 4ஆம் திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும். இறைவனின் அருளை நீங்கள் நிறைவாக பெற வேண்டும். இன்றைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திருவிழா பெற முடியாது. வேலை இருப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவளுக்கு வந்து திருப்பலியில் கலந்து கொள்ள என்றால் நம்ம கஷ்டப்பட்டு ஃபாதர் கூப்பிடுறோம். அவர்களின் மறைவுரை நாம் சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது இறைவனின் அருள் நமக்கு இறைவனின் அனுபவம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்த நாள் மிகச் சிறப்பாக அமைய உதவியாக இருந்த அனைத்து நிறுவனங்களுக்கும் நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எழுந்திருப்போம். இறையாசை பெற்று
பக்தியோடு நாம் வேண்டிக்கொள்வோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் பிறன்பிலும் என்றுமே வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. அன்புக்குள்ளே இன்று தனது பிறந்தநாளை சிறப்பிக்கின்ற பாடல்கள் அவர்கள் நமது வாழ்த்து பாடலை பாடுவோம். Happy birthday to you. அன்புக்குரியவர்களே, நான் ஒரு நன்றி சொல்ல மறந்துவிட்டேன். திருவாளர் வேளாங்கண்ணி திருமதி ஆரோக்கியவதி அவர்கள் இந்த தம்பதிகள் ஃபாதர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த திருப்பண்டங்களை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் திருவிழா இன்னைக்கு பார்த்துட்டு போயிருந்தாங்க சொன்னாங்க. எனவே அந்த தம்பதிகளுக்கு நமது நன்றிகளை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன்களை நிறைவாக தொடர்ந்து செல்கின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். புனித மரியாயே, திருக்குடும்பத்திற்கு தலைவராக புனித சூசையப்பரே, எங்கள் பங்கின் பாதுகாவலான குழந்தை இயேசுவின் புனித தேசமானே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதியே நற்கருணைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, சூசையே வாழ்க.